أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم: رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்விடமிருந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்விடமிருந்து வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான காரியங்கள் இருக்கின்றன. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய சோதனைக்கு உட்பட்டு விட்டால் அந்த சோதனையிலிருந்து அவன் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் இலக்கு. மனிதர்கள் எவரும் சோதனையை பெற்று அந்த சோதனையிலேயே உழன்று அதிலேயே தன்னுடைய அனைத்தும் அழிந்து போனதாக வரலாறு இல்லை. மாறாக அந்த சோதனையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி பெற்று வெற்றி பெறுவதுதான் அதனுடைய வெற்றியாக அமைகிறது. அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையாம் குர்ஆனில் கூறும்போது முஃமின்களை பற்றி சொல்லும்போது சொல்லுவான்: அஃபஹஸிபதும் அன்னமா ஹலக்னாக்கும் அபதா, நாம் உங்களை வீணுக்காக படைத்திருக்கிறோம் என்று எண்ணிவிட்டீர்களா? உங்களுக்கு சோதனை ஏதும் வராது, நீங்கள் சோதனை ஏதும் செய்யப்பட மாட்டீர்கள், உங்களுக்கு துன்ப துயரங்கள் எதுவும் நேராது, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நீங்கள் இப்படியே சென்று விடலாம் என்று நினைக்கின்றீர்களா? உங்களுக்கு முன் வாழ்ந்திருந்த எத்தனையோ நபிமார்களும் இன்ன பிற சமூகங்களும் எப்படியெல்லாம் ஒழுக்கப்பட்டார்கள், அவர்கள் எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டார்கள், அவர்கள் எப்படியெல்லாம் துன்பத்திற்கும் சோதனைக்கும் உள்ளானார்கள் என்பதை நீ கவனிக்கவில்லையா என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் கேட்பான். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் நாடினால் யாரேனும் சிலரை இப்படி சோதிப்பது வழக்கம். நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது, யா அல்லாஹ், எங்களுக்கு நீ சோதனை என்று ஏதேனும் விதித்தால் அதை எங்களுக்கு இலகுவானதாக ஆக்கிக் கொடு, மேலும் அந்த சோதனையை எங்களுக்கு வெற்றியானதாக ஆக்கிக் கொடு என்றுதான் நாம் துஆ கேட்க வேண்டும். ஆனாலும் இந்த சோதனைகள் சில இடங்களிலே இடத்திற்கேற்ப பல்வேறு முறைகளிலே மாறி மாறி இருக்கும். ஒரு மனிதனுக்கான சோதனை சாதாரணமாக இருக்கும். அவன் அதை பொறுமையோடு ஏற்று கடந்து செல்வது கூட அவனுடைய வெற்றியாக அமைகிறது. ஒரு குடும்பத்தில் யாரேனும் உறவினர் ஒருவர் மரணித்து விட்டால் எல்லோரும் துன்பப்படுகின்றோம். அது ஒரு சோதனை தான். ஆனால் அந்த சோதனையை அனைவரும் பொறுமையாக ஏற்று அல்லாஹ் இதை நமக்கு விதித்திருக்கிறான், இதை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லும்போது அந்த மரணித்தவருக்கும் அது சவாபாக ஆகிறது, நமக்கும் அது நன்மையாக மாறுகிறது. அடுத்தடுத்து அந்த குடும்பங்களில் அல்லாஹ் நல்லவற்றை ஏற்படுத்துகின்றான். அதுவே ஒருவருடைய வியாபாரத்தில் பிரச்சனை, அல்லது ஒருவருடைய விவசாயத்தில் பிரச்சனை, அல்லது வாழ்க்கையில் பிரச்சனை என்று தோன்றுவதெல்லாம் இப்படித்தான். அவற்றையும் அதே முறையிலே ஒரு மனிதன் கடந்து வெற்றி பெற்று விட்டால் அது அவருடைய வாழ்க்கைக்கு மிக நன்றாக அமைந்து விடுகிறது, வெற்றியாக அமைந்து விடுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சோதனைகளும் சிரமங்களும் இல்லாமல் ஆக்கி வைத்து நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து, அப்படியே ஏதேனும் சோதனைகள் வந்தால் கூட அதை இலகுவானதாக கொடுத்து அதிலிருந்து விரைவாக வெற்றி பெற்று மீள்வதற்கான வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும் என்று நான் துஆ செய்கின்றேன். அருமைக்குரியவர்களே, இந்த சோதனைகளில் மிகப்பெரிய சோதனையை உலகம் கண்டது எங்கே என்று சொன்னால் அதுதான் பலஸ்தீன் மக்கள் அவர்கள் கண்ட அந்த மிகப்பெரிய சோதனை. அல்லாஹு அக்பர்! அவர்கள் அடைந்த துன்பங்கள் சாதாரணமானதல்ல, அவர்கள் பட்ட கஷ்டங்கள் எளிதானதல்ல. அவர்கள் எவ்வளவு பெரிய துன்பங்களையும் துயரங்களையும் சுமந்திருந்தார்கள் என்பதை நம்முடைய எழுத்துக்களோ நம்முடைய வார்த்தைகளோ சொல்லி முடித்து விட முடியாது. அல்லாஹு அக்பர்! மிகப்பெரிய துன்பங்களை சகித்தார்கள். அவற்றை நம்முடைய புரிதலுக்கும் அறிதலுக்கும் கொண்டு வந்தது கொஞ்சம்தான். ஆனால் அவர்கள் பட்ட துன்பங்களோ எண்ணில் அடங்காதது. அல்லாஹு அக்பர்! அவற்றையெல்லாம் சன்னஞ்சன்னமாக பல ஆண்டுகளாக கேட்டு கேட்டு அவற்றை உள்வாங்கி ஒருங்கிணைத்து மனதிலே சிந்தனையாக ஓடும்போது எவ்வளவு பெரிய விஷயத்தை அவர்கள் தாங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை காணும்போது உண்மையில் நாம் அவர்களுக்கு துஆ செய்ய கடமைப்பட்டவர்கள் என்பதை அங்கே உணர்த்துகிறது. பலஸ்தீன் என்ற அந்த பூமி ஏராளமான நபிமார்கள் வாழ்ந்த இடம்.
அங்குதான் நபிமார்களுடைய அதிகமான நடமாட்டம் இருந்தது. அனுப்பப்பட்ட நபிமார்களில் அதிகமானவர் அந்த பகுதியில் தான் வந்திருந்தார்கள். இன்னும் அங்கே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய நபிமார்களுடைய அடக்கத்தலங்கள் கூட நிறைய இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு நாடு தான் அந்த பலஸ்தீன். அந்த மக்களுக்கு ஏற்பட்ட சமீப சோதனை மட்டும் சுமார் 110 ஆண்டுகள் 110 ஆண்டுகளை கடந்து மிகப்பெரிய துன்பங்களையும் துயரங்களையும் அவர்கள் அனுபவித்தார்கள். எப்பொழுது அங்கே யூதர்கள் அந்த நாட்டை குறிவைத்து உள்ளே நுழைந்தார்களோ, சன்னஞ்சன்னமாக திட்டம் போட்டு கொண்டு வந்து உலக மகா யுத்தத்திற்கு பிறகு, அதாவது 1948ஆம் ஆண்டிற்கு பிறகு அந்த புதிதாக உருவாக்கப்பட்ட இஸ்ரேல் என்ற நாடு, அந்த நாடு உருவாக்கப்படும் வரையிலும் கூட அவர்கள் சன்னஞ்சனமாக துன்பத்தை தான் அனுபவித்தார்கள். ஒரு நாடு என்று அங்கீகரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட பிறகு அவர்கள் பட்ட கஷ்டங்களோ சொல்லி மாளாதவை. அல்லாஹ் அக்பர். நாள்தோறும் பிரச்சனை, நாள்தோறும் பிரச்சனை, எப்போதும் பிரச்சனை, எப்போதும் பிரச்சனை. இதுதான் அவர்கள் வாழ்க்கை நிலை. கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட ரமதான் பிறந்தால் இந்த கொடியவன் நெத்தன்யாகு உடனடியாக அந்த மக்கள் மீது தாக்குதலை தொடுப்பான். மக்கள் நோன்பு வைக்கக்கூடிய அந்த காலத்தை நிம்மதியாக விட்டுவிடக்கூடாது என்பது அவன் எண்ணம். அப்படி செய்யும்போது அந்த குண்டுகள் அங்கே போய் விழுந்து அந்த மக்களை எவ்வளவு துன்பப்படுத்துகிறது என்பதை இவர்கள் ரசித்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் வந்த ஒரு காணொளியில் நான் கண்டேன். உயரமான ஒரு குன்றின் மீது, அநேகமாக அது கோலன் குன்று என்று நினைக்கின்றேன், அதன் மீது ஏறி அமர்ந்து கொண்டு அங்கே முஸ்லிம்கள் படக்கூடிய வேதனைகள், அவர்கள் வீடுகள் எரிந்து கொண்டிருப்பதையும் அந்த மக்கள் தவித்து சிதறி ஓடுவதையும் அங்கே மேலே அமர்ந்து கொண்டு இவர்கள் ரசித்து கேட்டதையும் பார்த்ததையும் நாம் கண்டோம். அவ்வளவு கொடிய மனம் கொண்டவர்கள் தான் அந்த இஸ்ரேலியர்கள். தங்களுக்கு இடமில்லை என்று உலகமே ஒதுக்கிய நேரத்தில் ஹிட்லர் ஒருவரை கூட விடமாட்டேன் என்று சுற்றி சுற்றி கொன்று கொண்டிருந்த நேரத்தில் மிஞ்சியவர்களுக்கு இடமளித்த அந்த அரபுகளுக்கு இவர்கள் கொடுத்த பரிசு அதுதான். யூதருடைய குணம் என்னவென்று சொன்னால், யாரேனும் ஒருவர் அபயமளித்தால் அபயமளித்தவரையே கொன்றுவிட்டு அந்த இடத்தை அபகரிக்கும் நோக்கம் உள்ளவர்கள் தான் அவர்கள். அதை அப்படியே இங்கே கண்காட்சியில் நாம் கண்டோம். உரியவர்களுடைய நாட்டை அவர்களிடமிருந்து பறித்து கொண்டு அந்த மக்களையே அகதிகளாக துன்புறுத்தும் ஒரு தீய சக்தியாக அவர்கள் பரிணமித்ததை நாம் காண முடிந்தது. கொடூரமான மனநிலை கொண்டவர்கள். அந்த ரமலானுடைய காலங்களில் அவர்கள் பட்ட அந்த கஷ்டங்களை எல்லாம் பல முறை நாம் கண்டோம், கேட்டோம். ஆனால் தற்போது எத்தனை பேருக்கு நினைவிருக்கும் என்று தெரியவில்லை. ஒரு அரபு நாட்டு முஃப்தியிடம் பலஸ்தீன் குழந்தை ஒன்று, ஒரு பலஸ்தீனைச் சேர்ந்த ஒருவர் டெலிஃபோனில் மசாலா ஒன்று கேட்கின்றார். நாங்கள் சஹர் செய்ய முடிவதில்லையே, நாங்கள் சஹர் செய்வதற்கு எங்களிடம் எதுவும் இல்லை, நாங்கள் சஹர் இல்லாமல் நோன்பு வைத்தால் நோன்பு கூடுமா என்று கேட்டபோது அந்த முஃப்தி கதறி கதறி அழுதாராம். அப்படிப்பட்ட நிலைதான் இந்த 2023 அக்டோபர் 7க்கு முன்னால் அங்கே நடந்த விவகாரங்கள். அவ்வளவு கொடுமைகளும் குற்றங்களும் எளிதாக நடந்ததுதான் அந்த பலஸ்தீன் பூமி. இஸ்ரேலால் நிகழ்த்தப்பட்ட வன்முறைகளும் தாக்குதல்களும் சாதாரணமானதல்ல, கடுமையானவை. அனைத்தையும் அந்த மக்கள் தாங்கி வந்தார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன சொன்னானோ அதை அவர்கள் பற்றி பிடித்து அதை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு இப்போதுதான் தெரிய வருகிறது. அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை ஒருபோதும் மீறவில்லை. இவ்வளவு சிரமங்களை சுமந்த அந்த நேரத்திலும் அவர்கள் அல்லாஹ்வையே நம்பி நின்றார்கள். தம் கரங்களை ஏந்தி நின்றார்கள். தொழுகை, நோன்பு போன்ற அனைத்திலும் சரியாக நின்றார்கள். அந்த மக்கள் அல்லாஹ் சொன்னது போல, இந்த உலகை நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கான ஆயுதங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள், உங்கள் எதிரிகளுக்கு தக்கவாறு நீங்கள் போர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அதனை அப்படியே ஏற்று அதற்குரிய வழிமுறைகளை சரியாக எடுத்து அதற்கேற்றவாறு அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். அதற்கேற்றவாறு தம்மை அமைத்து கொண்டு, தகவமைத்து கொண்டு, எல்லாவற்றையும் சீரமைத்து கொண்டு அவர்கள் இதற்கான திட்டமிடலை முன்னிட்டுத்தான் அக்டோபர் 7 அவர்கள் திருப்பி தாக்க தொடங்கியிருக்கிறார்கள் என்பது இப்போது நமக்கு தெரிய வருகிறது. அல்லாஹ் அக்பர். அந்த அடிப்படையிலே அவர்களுடைய அந்த நிலைப்பாடு எப்படி இருந்தது என்று சொன்னால், இவ்வளவு பெரிய மிகப்பெரிய எதிரி சுற்றியுள்ள அரபு நாடுகளும் தூரத்தில் இருக்கும் பல நாடுகளும் கூட இஸ்ரேல் என்ற பெயரை கேட்டால் அஞ்சி நிற்கும் நிலை. மேலும் இஸ்ரேல் என்று சொன்னால் அது ஒரு தனி ஒரு நாடல்ல, மாறாக
அது அமெரிக்காவின் இன்னொரு அங்கம் என்று சொல்லும் அளவிற்கு அமெரிக்காவின் எல்லா வகையான ஆயுதங்களையும் பொருளாதாரத்தையும் கொண்டு வந்து தன்னில் நிறைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாக இஸ்ரேல் இருந்து கொண்டிருக்கும் நிலையில் அந்த நாட்டை எவரும் எதிர்க்க முடியாது என்ற நிலைதான் உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் சொல்லப்பட்டிருந்தது. அதனால்தான் இஸ்ரேல் மீது எவரும் போர் தொடுத்ததில்லை, எவருமே எதிர்த்ததில்லை. ஆனால் இஸ்ரேல் தம்மை சுற்றியுள்ள எல்லா மக்களையும் சோதித்து கொண்டுதான் இருந்தது. எல்லாரையும் அந்த நாடு துன்புறுத்தி கொண்டுதான் இருந்தது. இடையூறுகளையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் எவரும் எதிர்க்கவில்லை, எவரும் எதுவும் செய்ய முடியவில்லை. அனைவருமே செய்வதறியாது நின்று கொண்டிருந்ததுதான் வரலாறாக இருந்தது. இப்படிப்பட்ட இந்த சூழலில்தான் தமக்கு ஏற்பட்ட அந்த துன்பங்களில் இருந்து விடுதலை பெற, தமது மண்ணை மீட்க, தம் மக்களை காக்க வெகுண்டெழுந்த அந்த பலஸ்தீன் மக்கள் தம்மை ஒரு அமைப்பாக மாற்றிக்கொண்டு போராடத் தொடங்கினார்கள். அந்த போராட்டத்தின் வெளிப்பாடு தான் 7 அக்டோபர் 2023 அன்றில் வெளிப்பட்டது. அப்படி வெளிப்பட்ட நாள் முதல் அந்த மக்கள் போரில் நின்ற நிலையை நாம் காணும்போது எப்படி இவர்கள் இப்படி போர் செய்ய முடிந்தது என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு இருந்தது. முறையான ஆயுதங்கள் இல்லை, உண்பதற்கான உணவுகள் இல்லை, குடிப்பதற்கான நீர் இல்லை, வாழ்வதற்கான வசிப்பிடம் இல்லை, தரையின் மேல் அவர்கள் தெரிந்தால் உடனே அங்கே குண்டு வீசப்படும் நிலை. இப்படிப்பட்ட கடுமையான சூழலிலே அந்த மக்கள் இருந்து கொண்டு தம் நாட்டை மீட்பதற்கு தொடர்ந்து போராடினார்கள். தவித்து போயின வல்லரசு அமெரிக்காவும் அதனுடைய அங்கமான இஸ்ரேலும் தவித்து போனது. எவ்வளவு குண்டுகள், எவ்வளவு குண்டு மழை, எவ்வளவு அழிவுகளை ஏற்படுத்தினார்கள். கட்டிடம் என்று சொல்வதற்கு ஏதுமில்லை என்ற அளவிற்கு அனைத்தையும் அழித்தார்கள். சொல்லப்போனால் போருடைய சட்டங்களில் ஒன்றான குழந்தைகள், பெண்கள் இவர்கள் கொல்லப்படக்கூடாது என்ற விதிமுறை மீறப்பட்டு 18,000 குழந்தைகளும் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பெண்களும் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக மதிப்பீடு செய்யும்போது 70,000 மக்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது இப்போது தெரிய வருகிறது. 1,70,000த்திற்கு மேலான மக்கள் காயமுற்றிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய துன்பங்களை அவர்கள் சகித்து கொண்ட போதும் தினந்தோறும் அவர்கள் தாக்குதலை தொடர்ந்து நடத்தினார்கள். அவர்களுக்கு உதவியாக ஏமனிய ஹூதி படைகளும் இன்னும் ஹிஸ்புல்லாக்களும் மற்றவர்களும் தாக்கினாலும் கூட பெரும் தாக்குதலை தொடுத்தது அங்கிருந்த அந்த மக்கள்தான். அவர்களின் அமைப்பான ஹமாஸ் என்ற அந்த அமைப்பு தான் இந்த தாக்குதலை தொடுத்தது. இப்படி பெரும் சிரமத்தோடு நின்று போராடிய அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்றுதான் உலக வல்லரசு பேசியது. இஸ்ரேலும் அதைத்தான் சொன்னது. நாள்தோறும் சுமார் 2 ஆண்டுகள் தொடர்ந்து அவர்களை தாக்குதல் என்று சொன்ன போதும் செய்த போதும் எதுவும் செய்ய முடியவில்லை, கிஞ்சிற்றும் அவர்களை அசைக்க முடியவில்லை என்பது வரலாறாக மாறியது. இறுதியாக இனி எங்களால் போர் செய்ய முடியாது என்று இஸ்ரேலியர்கள் பின்வாங்கினார்கள். இனி எங்களிடத்தில் ஆயுதம் இல்லை என்று நெதன்யாகு எல்லா இடங்களிலும் சென்று மக்களிடத்திலே பிற நாடுகளிடத்திலே கையேந்த தொடங்கினார். பொருளாதார சீரழிவு, இன்னும் பல்வேறு சீரழிவுகள் என்று இருந்தது. இப்படி உலக நாடுகளை அனைத்திலும் பெரும் அச்சுறுத்தலாக இருந்த இஸ்ரேல் தன்னுடைய இயலா நிலையில் கூட இவ்வளவு பெரிய அழிவை சந்தித்த போதும் கூட அதனுடைய ஒன்றும் செய்ய முடியவில்லை என்ற நிலை இருந்ததை அல்லாஹ் எப்படி மாற்றுகிறான் என்று சொன்னால், அந்த நெதன்யாகுவை வைத்தே அழிவுக்கான அந்த நாட்டினுடைய அழிவை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். இதுதான் அல்லாஹ் நாடிவிட்டால் அப்படியே நடக்கும் என்பதற்கு உதாரணம். அல்லாஹ் ஒன்றை நாடிவிட்டால் அப்படித்தான் நடக்கும். இப்படி மிகப்பெரிய ஒரு போரை எதிர்கொண்டிருந்த நெதன்யாகு கிஞ்சிற்றும் சிந்திக்காமல் அண்டை நாடுகளான லெபனான், சிரியா மற்றும் யமன் உள்ளிட்ட எல்லா நாடுகள் மீதும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினான். இதனுடைய விளைவு அங்கெல்லாம் திருப்பி அவனுக்கு தாக்குதல் கிடைத்தது. ஒரு எதிரியை சமாளிக்க முடியாதவன் பல எதிரிகளை சமாளித்து நின்றான். அல்லாஹ் ஒன்றை நாடிவிட்டால் என்ன நடக்கும் என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். அப்படித்தான் நடந்தது. மாட்டிக்கொண்டான். அதையும் மீறி அவனுடைய விதி என்ன செய்தது என்று சொன்னால், ஈரானை தாக்கினான். அப்போதுதான் அதற்கான ஒரு நல்லதொரு தீர்வு கிடைக்கும் அறிகுறிகள் தென்படலாகின. ஈரான் விட்டு வைக்கவில்லை.
திருப்பி தாக்கிய அடியில் அமெரிக்காவே அரண்டு போகும் அளவிற்கு எல்லாமும் நடந்தது. மிகப்பெரிய பேரழிவு. இனி இஸ்ரேலின் நிலை என்ன ஆகும் என்று துடித்து போய் உடனடியாக இஸ்ரேலுடைய தலைவர்களான இஸ்ரேலுடைய தலைமைப்பிடமான அமெரிக்கா தலையிட்டு 12 நாட்களில் அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. ஈரானுடனான யுத்தம் அப்படியே நின்று போனது, உடனே நிறுத்தப்பட்டது. ஈரான் சொன்னது, நாங்கள் விட்டு செல்கிறோம், மீறியும் இப்படி நடந்தால் முழுதாக அடித்து விடுவோம் என்று எச்சரிக்கை கொடுத்து விட்டு சென்றது. இதுவரை பொருளாதார தடைகளாலும் சிக்கல்களாலும் நின்றிருந்த ஈரான் தன் வலிமையை காட்டிய போது உலகம் அன்னார்ந்து பார்த்தது, உற்று பார்த்தது. இந்த சண்டாளர்களுக்கான எதிரி ஒருவன் வந்துவிட்டான், இவர்களை அடக்குவதற்கான ஆற்றல் கொண்ட ஒருவன் வந்துவிட்டான் என்று ஈரானை எல்லோரும் பாராட்டினார்கள். இந்த நிலையில்தான் இத்தனை கலைவரங்களுக்கு பிறகும் கூட அந்த நெத்தன்யாகு கடைசியாக இந்த அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் உற்ற துணையாக இருந்து கொண்டிருந்த கத்தார் நாட்டுடைய மீதே, அந்த நாட்டின் மீதே தாக்குதல் தொடுத்தான். எவ்வளவு பெரிய கொடூர எண்ணம் கொண்டவன்! போர் என்று தினமும் போரையே நினைக்கக்கூடிய அந்த எண்ணம், அவன் மனம் எப்படிப்பட்ட கொடுமையானவன் என்பதை உலகிற்கு கூறியது. இந்த தாக்குதல் அந்த இஸ்ரேலுடைய நண்பர்களான பலரையும் இயக்க வைத்தது. குறிப்பாக ஐரோப்பாவையும் இன்னும் பல நாடுகளையும் அமெரிக்காவையும் கூட பின்வாங்க வைத்தது. என்ன இவன் இப்படி செய்கிறான் என்று அங்கலாய்க்க வைத்தது. எனவே இதன் விளைவாக அவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இனியும் போர் செய்ய முடியாது, விட்டுவிடு என்று கெஞ்சினார்கள். கேட்கவில்லை. இறுதியாக எல்லோரும் சேர்ந்து பெரும் போராட்டங்கள், உலக நாடுகளின் எல்லா வீதிகளிலும் போராட்டங்கள், பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்டன. இதையடுத்து இனியும் நாம் அமைதியாக இருந்தால் உலக மக்களால் ஓட விரட்டப்படுவோம் என்று புரிந்து கொண்ட அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இறுதியாக ஒரு உத்தரவிட்டு இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் விரும்பினால் ஒரு குற்றமுள்ள ஒருவனை வைத்து கூட இந்த மார்க்கத்திற்கு உதவுவான். இன்னல்லாஹ யுஅய்யிது ஹாதா தீன பிரஜுலின் ஃபாஜிரின் என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் கூறினார்கள். அந்த வகையிலே மிக மோசமான நடத்தை கொண்ட ட்ரம்ப் இந்த விஷயத்திலே தலையிட்டு இந்த போர் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்று அந்த மக்கள் மனங்களிலே ஆரவாரமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் குடிகொண்டிருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான். அவர்கள் இப்பொழுது பல இடங்களிலிருந்து ஓடி சென்று வெளியேறி இருந்த மக்கள் எல்லாம் கூட்டமாக திரும்பி வருகிறார்கள். அல்லாஹ் இதைத்தான் சொல்லுகின்றான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐதன் நாஸ யதுஹுலூன ஃபீ தீனில்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். கூட்டமாக மக்கள் வருவார்கள். இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உதவியையும் ஒத்தாசையும் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றான். நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப். அல்லாஹ்விடமிருந்து உதவியும் வெற்றியும் இதோ சமீபத்தில் இருக்கிறது, வந்துவிட்டது என்பது போன்ற வார்த்தைகள் இந்த மக்களுக்கு பொருந்துவதாக அமைகின்றன. அருமைக்குரியவர்களே, உலகத்தில் பொறுமை காத்த ஒரு பெரும் கூட்டம் அந்த பலஸ்தீனியர்கள். பொறுமையை கொண்டே சாதித்தவர்கள் அவர்கள். பொறுமையை கொண்டே வென்றிருப்பவர்களும் அவர்கள்தான். அவர்களுடைய அந்த ஈமானிய எண்ணம் நமக்கு ஒரு படிப்பினை. நாம் எதையும் எதிர்கொள்ள வேண்டும். அப்படி எதிர்கொள்ளும் போது ஈமானை பின்னணியாக கொள்ள வேண்டும் என்பது இதிலிருந்து நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவித்தவனாக என் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.